ராமதாஸ் கூட்டணியோட சேர்த்து எத்தனை போட்டி வந்தாலும் சரிங்க, நாங்க சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியா திமுக கூட்டணியா? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வாக்களித்தா அரசாங்கம் எப்படி 5 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத அவங்களே மக்களே உணர்ந்துட்டாங்க. இந்த இன்னைக்கு இப்ப சொன்னீங்க இந்த வறட்சியே இல்லாத, அதுக்கு தான் சொல்றேன். கஜா புயல் வந்தது, நீரா புயல் இருந்தது, அத்தனை புயலையும் சமாளிச்சாரு எங்க பொதுச் செயலாளர். அவ்வளவு பேருக்கு இழப்பீடு. 1 லட்சம் மின்கம்பங்கள் அந்த கஜா புயல்ல 1 லட்சம் மின்கம்பங்கள் சாஞ்சு போச்சுங்க, ஒடிஞ்சு போச்சு காத்து புயல்ல. அத்தனையும் நிவர்த்தி பண்ண. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நாகூர் தர்காவில், நாகூர் தர்காயா, நாகூர் தர்கா இஸ்லாமியர் அந்த வழிபாடு பண்ற நாகூர் தர்காவில் அலை அடிச்சு, அந்த புயல் அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவரே சாஞ்சிருச்சு. எங்க அண்ணன் பொதுச் செயலாளர் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த உடனடியாக போர்க்கால அடிப்படை அதுக்கு நிதி ஒதுக்கி உடனடியாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தார். இது மாதிரி சிறப்பான நடவடிக்கை. அதே மாதிரி போர்க்கால அடிப்படையில் மின்கம்பங்கள்லாம் உடச்சி அன்னைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நிவாரணம் கொண்டு போய் அரசாங்கம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொதுநல தொண்டும் கட்சிக்காரங்களும் கொடுக்கணும்ன்றாரு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா லாரியா கொண்டு போய் எங்களுக்கு மதுரை மக்கள் கொடுத்தாங்க, கொண்டு போய் கொடுத்தோம். அது மாதிரி கட்டுப்பட. ஆனா இவங்க நாங்களும் கொரோனாவை அடக்கணும் தான் சொல்றது. நானும் தான் வீரன்னு சொல்லலாம். கொரோனா எந்த காலத்துல ரொம்ப இதா இருந்துச்சோ, ஆனா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. தடுப்பு ஊசி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நாங்க எல்லா அடிப்படை தேவையெல்லாம் நிறைவேற்றிட்டோம். யாருக்கு கொரோனா, ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை படுக்க வசதி வேணும், அது ஆக்சிஜன் எவ்வளவு வேணும், ஆக்சிஜன் சிலிண்டர் போதுமான அளவுக்கு இறக்குமதி பண்ணி ஊசி எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி நாங்க எல்லாமே கட்டமைப்பு வச்சிருந்தோம். இவங்க கொரோனா கடைசி காலத்துல கொரோனா கட்டுப்படுத்தணும், நாங்களும் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக நான் என்ன சொல்றேன், ஒரு நிர்வாக திறமை இருந்தா அது சிறப்பா இருக்கும். இப்ப நிர்வாக திறமையின் குறைபாடு தான் இப்ப வைகை ஆற்றுல தண்ணி இந்த வைகை அணையில தண்ணி குறைவுன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, எத்தனை அடி இருக்குன்னு தெரியல. அதனால அது இது முழுக்க அது ஏதாச்சும் இந்த குடிநீர் பற்றாக்குறை வந்துச்சுன்னா இந்த தமிழக அரசு திமுக அரசு தோல்வியுற்றது, நிர்வாகம் தோல்வியுற்று விட்டது என்பதுதான் அதோட நிதர்சனமான உண்மை. ஏங்க என்னங்க நீங்க யாரும் சொல்றாங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. வேற யார் இருக்காங்களா? மேற்கு தொகுதியை பொறுத்தளவுல கடந்த 1 வருஷமாவே 120 இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கறது நம்மளே பார்க்கலாம், ரோடு போறது எல்லாமே. நமக்கு எவ்வளவு தூரம் இப்ப என் மக்கள் இல்ல, அண்ணா திமுக இல்லைங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நான் மட்டும் இல்லை, அண்ணன் ராஜன் சிலாப்பா, அன்புக்குரிய நம்ம உதயகுமார் தம்பி, எங்களுடைய பெரிய பிளான் என்ற செல்வம், நாங்க மக்களோடு மக்களாக இருக்கிறோம். அவங்களுக்கான திட்டங்களை நாங்க 15 வருஷமா மேற்கு தொகுதியில் நிறைவேற்றிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி அந்த தொகுதியில தேவைகளை நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு மேலாக இப்ப நிரந்தரமா பொதுவா பெண்கள் மஞ்சள் பூசி, என்ன சொல்றீங்க, மஞ்சள் பூசிட்டு போனா அழகா இருக்கும். என்ன தம்பி, என்ன மேயர், இயற்கை மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு கோயிலுக்கு போவாங்க. முன்னாடி பெண்கள் மகாலட்சுமி, கரெக்ட். அப்பா மேயர் என்னன்னா மகாலட்சுமி சொல்லுவாங்க. பவுடர் பூசிட்டு போனா நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாப்ப இன்னைக்கு பவுடர் பூசுறாப்போ அப்படின்னு தான் மதுரை மக்கள் மத்தியில் இப்ப மேற்கு தொழில் அவர் அமைச்சர் செயல்பட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க இந்த ரோடெல்லாம் இத்தனை வருஷம் எங்கப்பா போன, 4.5 வருஷமா அவங்க கேட்குறாங்க. இத்தனை வருஷமா இப்ப மட்டும் ரோடு போட வர்றீங்க, அது ரோடு இருக்கா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், கருப்புசாமி வந்திருக்காரா 72 வா தலைவர் சொல்லுங்க. இதுல பழைய முருகன் டாக்ஸ் ரோடு, பழைய முருகன் டாக்ஸ் பைக்கராவிலங்க இருந்தது. பெரிய ரோடுங்க, மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு ஏறத்தாழ ஒரு 500 மீட்டர் இருக்குமா, 500 மீட்டர் ரோடுங்க, பெரிய விசாலமான ரோடு. அந்த ரோடு போட்டு 3 மாசம் தான் ஆகுது. 1 வருஷமா, 1 வருஷம் ஆகுது. இப்பவே வெறும் குண்டாகி போச்சு. நீங்க போய் கூட அதை போய் எடுங்க. பூராமே அந்த தாரெல்லாம் பேர்ந்து போச்சு. யார் போட்டுற மாதிரி இல்லை, ஏதோ இப்பதான் கல்லு மண் அடிச்சது மாதிரி இருக்கு.
நான் உடனே கார்பரேஷன் சிஇட இப்படி தான் தரமற்ற ரோடுகள் மதுரையில் போடப்படுறது. எல்லா தொகுதியிலும் இது என் தொகுதியில் மேற்கு தொகுதி அதில் தான் நீங்கள் சொன்னீங்களா ரோடு போடுறாருன்னு. அந்த ரோடு பூரா எப்படி தரமற்றதா காரணம் என்னன்னா சரியான கான்ட்ராக்ட் ஒப்பந்த கான்ட்ராக்ட் முதன்மையான நல்ல அந்த பணியை செய்யக்கூடியவங்க அந்த நம்பர் 1 கான்ட்ராக்ட் யாரும் வர்றதில்லை. காரணம் கமிஷன் கரப்ஷன்.